இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 10/3/2026 இன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில சப்தமி திதி அப்படிங்கிறது இன்னைக்கு திதி நாள் முழுக்க இருக்கும். அனுஷ நட்சத்திரம் சாயங்காலம் 7:16 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் என்கிற புதனின் சாரம் கொண்ட நட்சத்திரம் வந்துடும். அதுலயும் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தோட சேர்ந்த செவ்வாய், இந்த அனுஷமும் செவ்வாயும் சேர்ந்து கொள்வது அப்படிங்கிறது மாசி 26ஆம் நாளான இன்றைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னாக்கா கடனை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இன்னைக்கு உண்டு. அனுஷமும் செவ்வாயும் சேர்ந்த கடன் அடைக்கக்கூடிய மைத்திரிய முகூர்த்தம் இருக்கு. இன்றைய நாளிலே அந்த 1,00,000 ரூபா வாங்கியிருந்தீங்கன்னா 1000 ரூபாயான கடன் திருப்பி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 1,00,000 ரூபா கடனை யாருன்னா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு 1000 ரூபாய்னு திருப்பி வாங்கிக்கோங்க. இப்போ கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைச்சிரும். மலை போல இருக்க கடல் சார் பனி போல விலகுவதற்கான வாய்ப்பை இந்த மைத்திரிய முகூர்த்தம் ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு அவசியம் இந்த விஷயத்தை பண்ணுங்க. 7லேருந்து 8 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், சாயங்காலம் 4லேருந்து 5 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலம் 3:04, யமகண்டம் 9:10, குளிகை நேரம் 12:01. இன்றைக்கு சூலம் வடக்கு, பால் பரிகாரம். கும்ப லக்னத்திலே 47 வினாடிகள் சூரியன் இருப்பாரு. 6:25 சூரியன் உதயமாவார். இன்னைக்கு சம நோக்கு நாள். இந்த நாள்ல அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். விளையாட்டு ரிலேட்டடா இந்த மஸ்குலர் விளையாட்டுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல சப்தமி அப்படிங்கும்போது நல்ல விஷயங்கள், லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். விவசாயம் பண்றது இன்னைக்கு நல்லது. ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு பார்க்கறது நல்லது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமா பண்ணலாம். வீடு கட்டுறதெல்லாம் இன்னைக்கு பிளான் பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்ததுனால வீடெல்லாம் நல்லபடியா முடியும். ஆரம்பிக்கும் போதே நல்லதை ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிவு நல்லதா இருக்கும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு இருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, 2ஆம் இடத்திலே அமரக்கூடிய சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரத்திலே அமர்வது அப்படிங்கிறது சனி பகவானுடைய இந்த சாரத்திலே அமர்கிறார். யோகமான நாள். புதிய சாதனைகளை உங்களுக்கு படைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதனால இன்னைக்கு நீங்க தொழிலிலே புதிய முனைவுகளை எதுவும் இருந்தா தாராளமா பண்ணுங்க. ஆபீஸ் ரொட்டீன்ஸ்ல நல்ல விதமான பேர் வாங்கறதுக்கு ஒரு நல்ல நாள். 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளை துவங்கும் போதே திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைந்து ஆரம்பியுங்கள். வாழ்க வளத்துடன்.